إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله سبحانه تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வமாலும் அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாகவும் எந்தெந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து நடக்க வேண்டும் என சொல்லி இருக்கின்றானோ அந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து நடக்கும்படியாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், மேலும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான, கண்ணியமான, சிறப்பான, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதத்தில் அல்லாஹ் எங்களை வீற்றிருக்க செய்திருக்கிறான். அன்பானவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில், இந்த ரமலான் அந்த சஹாபாக்களை ஏற்றிய பொழுது அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு மாதம் வந்திருக்கிறது, இது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம், அருள் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதம் அல்லாஹுடைய அன்புக்கும் அவனுடைய நேசத்துக்கும் உரிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, உண்மையில் இந்த ரமலானுடைய காலம் மகத்துவமான ஒரு காலம். மனிதர்களுடைய உள்ளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பியலை, ஒரு இயற்கை தன்மையை கொண்டதுதான் இந்த ரமலான். அன்பானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக ஏனைய மாதங்களை போன்றல்லாமல் இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எல்லா வகையிலும் சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அமல்களுடைய பார்வையிலும் இந்த ரமலான் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு கூலி வழங்குகின்றதினுடைய விதத்திலும் இந்த ரமலான் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானை அல்லாஹ் எல்லா வகையிலும் சிறப்புடையதாக, கண்ணியம் பொதிந்ததாக, மகத்துவமிக்கதாக ஆக்கியிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்படி பொதுவாக பல சிறப்புகளையும் கண்ணியங்களையும் இந்த ரமலானுக்குள் வைத்தவன் அல்லாஹ் சில மனிதர்களை மாத்திரம் இந்த ரமலானில் கூட அவர்களை மன்னிப்பு கிடைக்காதவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். இந்த ரமலான் மன்னிப்புக்குரிய ஒரு மாதம், ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம். கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி வாங்க, இந்த சஃப்ல இடம் இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி வாங்க. மேலே போகிறாக்க அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு கீழ்ப்பள்ளியை நிறைச்சிட்டு மேலே போங்க.
அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய விடயத்தில் இவ்வளவு சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியவன் குறிப்பாக சில மனிதர்களை இந்த ரமலானின் ரஹ்மத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்குகிறான். அன்பானவர்களே, அந்த மனிதனை சுருக்கமாக நாம் எங்களுக்கு விளங்கும் பாசையில் சொல்ல போனால், இந்த ரமலானுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் ரமலானை வீணடிக்கும், ரமலானுடைய கண்ணியத்தை உணர்ந்து கொள்ளாமல் ரமலானை ஒரு பொடுபோக்காக கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதன், அந்த மனிதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிம்பரில் ஏறுகின்ற பொழுது நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். வளமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் ஆமீன் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள், எதற்காக ஆமீன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ரமலான் ஒரு மனிதனை எத்துகிறது, ரமலான் அவனை தாண்டி செல்லுகிறது. அந்த ரமலான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பிரயோசனத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த ரமலான் அவனுடைய பாவம் கரையை அகற்றவில்லை. பாவம் அப்படியோ இருக்கிறது, ரமலான் அவனை கடந்து செல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மனிதனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்தார்கள், சாடினார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள். அன்பானவர்களே, ஆக இப்படிப்பட்ட மனிதர்களில் எங்களை நாம் ஆக்கிக் கொள்ளாமல் இந்த ரமலானை பிரயோசனம் உள்ளதாக, சிறப்புள்ளதாக நாம் கழிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை நாம் எப்படி கழித்து விட்டோம் என்பதை நாம் ஆய்வு செய்வதோடு, மீள பார்ப்பதோடு, எஞ்சி இருக்கின்ற ரமலானை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? அன்பானவர்களே, எங்களுடைய இபாதத்திற்கு இலேசாக, நாம் விளங்கிக் கொள்வதற்கு இலேசாக இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை மூன்றாக, ரஹ்மத்துக்குரிய காலம், மக்ஃபிரத்துக்குரிய காலம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற காலம் என்று எங்களுடைய இலேசுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொன்னார்கள். நிறைய ஹதீஸ்களில் நபி அவர்கள் முழுக்க முழுக்க இது ரஹ்மத்துடைய காலம், முழுக்க முழுக்க இது மக்ஃபிரத்துடைய காலம், முழுக்க இந்த ரமலான் முழுக்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்ற காலம். இப்ப கூட இந்த கணப்பொழுது கூட அல்லாஹ் நரகத்திற்கு சொந்தமாக இருப்பவர்களை, நரகவாதிகளை அல்லாஹ் இந்த ரமலானில் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ரமலான் என்பது இதற்குரிய மாதம்தான். வெறுமனே ரமலானுடைய கடைசி பகுதியில் மட்டும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு அல்ல, சொர்க்கம் நுழையும் காலம் அல்ல. ரமலான் ஆரம்பித்ததோடு அல்லாஹ் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைக்கிறான். சொர்க்கத்தின், நரகத்தினுடைய வாயிலை மூடி விடுகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விசாலப்படுத்துகிறான். அன்பானவர்களே, நாம் சொர்க்கவாதிகளாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக, அந்த மக்ஃபிரத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம மாறி இருக்கிறோமா? ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோமா? அன்பானவர்களே, அப்படி இந்த ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும், நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த ரமலானை எப்படி கழிக்க வேண்டும்? அன்பானவர்களே, அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ரமலான் என்ற போர்க்களத்தில் அல்லாஹ் எங்களை இறக்கி வைத்திருக்கிறான். இங்கு எதிரிகள் இல்லை, ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏனைய 11 மாதங்களில் அவ்வாறு அல்ல. ஷைத்தானோடு நாம் போரிட வேண்டும். ஷைத்தானோடு நாம் எங்களுடைய இபாதத்துடைய விடயத்தில், மற்ற ஏனைய விடயங்களில் ஷைத்தானோடு போரிடுவதற்காக வேண்டி இந்த ரமலானை அல்லாஹ் வெறுமனே பயிற்சி காலமாக போர்க்களத்தில் அல்லாஹ் எங்களை இறக்கி விட்டிருக்கிறான். பயிற்சி பெற சொல்லி, எங்களை அல்லாஹ் பயிற்சி எடுக்க சொல்லி இருக்கிறான். எங்களோட நஃப்ஸை கட்டுப்படுத்தி, எங்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி, எங்களை நாங்கள் இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் எப்படி ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதனுடைய பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும்.
அன்பானவர்களே, அந்த வகையில் ரமலானை சிறப்புடையதாக ஒரு மனிதன் ரஹ்மத்துக்கும் மக்ஃபிரத்துக்கும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்றால் இந்த ரமலானில் ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமா? அன்பானவர்களே, குர்ஆன் திலாவத். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய காலத்தை எந்த மாதத்தில் இறக்க வேண்டும் என்ற முடிவை அல்லாஹ் செய்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் அந்த மாதத்தை எப்படி முடிவு செய்தான் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டதனால் குர்ஆன் இறக்கப்படவில்லை, குர்ஆன் இறக்கப்பட்டதனால் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில் இருந்து முதலாவது வானத்திற்கு இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, முதலாவது வானத்துக்கு குர்ஆன் இறங்கிய பிறகுதானே நபி அவர்களுடைய உள்ளத்திற்கு குர்ஆன் வந்தது, நபி அவர்களிடத்தில் குர்ஆன் வந்தது. அப்படி என்றால் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான் என்றால் அன்பானவர்களே, இந்த குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிறான். குர்ஆன் இறங்கியதனால் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அதனால ரமலான் என்பது குர்ஆனுக்குரிய மாதம். குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த சமூகம் சீர்திருந்த முடியும். வேற ஏனைய நூல்கள், ஏனைய புத்தகங்கள், ஏனைய அறிவுரைகள் எதுவுமே எந்த பிரயோசனமும் அளிக்காது குர்ஆன் இல்லாமல். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அன்பானவர்களே, நாம் ரஹ்மத்துடைய காலத்தில் இருக்கிறோம் என்று ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? வைதா குர்ஆல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் குர்ஆன் ஓதப்படுகின்ற நேரம் காது தாழ்த்தி கேளுங்கள், காது தாழ்த்தி செவிமடுங்கள். அப்படி நீங்கள் செவிமடுத்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது கடமையாகிறது. ஓதுவதற்கல்ல, குர்ஆனை விளங்குவதற்கல்ல, குர்ஆனை அமல் செய்வதற்கல்ல, குர்ஆனை கேட்பதற்கே அல்லாஹ் ரஹ்மத்தை தருகிறான். என்றால் குர்ஆனை ஓதுபவருக்கு, குர்ஆனை விளங்குறவருக்கு, குர்ஆன் படி அமல் செய்கிறவருக்கு இந்த ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம். குர்ஆன் படி குர்ஆனோடு எங்களுடைய கால நேரங்களை செலவழிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய நேரங்களை வீணடிக்கின்ற ரமலான் அல்லாத காலங்களில் இந்த ரமலான்ல எடுக்காத பயிற்சியினுடைய விளைவு என்ன தெரியுமா? ரமலான் அல்லாத காலங்களில் எங்களுடைய நேரம் எதில் போகிறது? அன்பானவர்களே, கேவலம் ஒரு போனுக்கு கொடுக்கிற நேரத்தை, அன்பானவர்களே, ஒரு டெலிவிஷனுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்க குர்ஆனுக்கு கொடுக்கிறோம் இல்ல, குர்ஆனை விளங்குறதுக்கு எத்தனிக்கிறோம் இல்ல. இன்றைக்கு பாருங்க, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால, 20-30 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய முறையில் எப்படி இருந்தது, வாழ்வியல் எப்படி இருந்தது? அப்ப இருந்த ஊடுட ஸ்டைல் இல்லை, இப்ப இருக்கிற ஊடு. அப்ப உடுத்தின உடுப்பு இல்ல, அப்ப போட்ட செருப்பு இல்ல, அப்ப ஓடின வாகனம் இல்ல. எல்லாமே காலம் போக போக வளர்ந்து கொண்டு வருகிறது, மாற்றம் பெற்றுக்கொண்டு வருகிறது. நவீனத்துக்கு ஏற்றால் போல் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் ஆரம்பத்தில் எப்படி அந்த ஃபாத்திஹா சூராவை படித்தோமோ, அன்பானவர்களே, தஜ்வீதில் முன்ன பின்ன இருந்திருக்கலாம், அது குறைபாடாக இருந்திருக்கலாம். அதே ஃபாத்திஹா சூராவை வைத்து அன்பானவர்களே, எந்தவித எத்தனிப்பும் இல்லாமல், என் போன்றவர்களை சொல்லுகிறேன் நான், எந்தவித எத்தனிப்பும் இல்லாமல், முயற்சியும் இல்லாமல் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த ஃபாத்திஹா சூராவை வைத்து என்ன செய்ய முடியும்? அவ்வளவு பிழைகளை சுமந்திருக்கிறது அந்த ஃபாத்திஹா சூரா. பாடமாக்குவதற்கு நேரம் இல்லையா? அல்லது ஓதி தருவதற்கு ஆலிம்கள் இல்லையா? அல்லது ஓதுவதற்கான என்ன இல்லை எங்களிடத்தில்? எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை வளப்படுத்த, முன்னேற்றம் செய்ய எங்கட உள்ளம் இடம் கொடுக்க மாட்டிருக்கிறது. இது என்னத்தாலண்டா, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் குர்ஆனுக்கு கொடுத்த மதிப்பின் அளவு அவ்வளவுதான்.
அன்பானவர்களே, எந்த அளவு பேசுறோம்டா, எங்களுடைய வாழ்க்கையில் செருப்பை மாற்ற தெரிஞ்ச நாங்க 100 ரூபா 150 ரூபாட செருப்புல இருந்து இன்றைக்கு நாங்க போடுற செருப்பு 7000 8000 10000 30000. செருப்பை மாத்துறாரு இவரு, செருப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஆனால் அன்பானவர்களே, இந்த குர்ஆனுக்குரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில எவ்வளவு கொண்டு வந்து இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான், ஓதுறது இல்ல, விளங்குறது இல்ல, அமல் செய்யறது இல்ல, குர்ஆனை கேட்டாலே ரஹ்மத் என்று சொல்லுகிறான். எவ்வளவு டைம் கொடுத்திருக்கிறோம். இந்த நோன்புட காலத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, உள்ளத்துல கையை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ஜுஸ் இதுவரைக்கும் ஓதி முடித்திருக்கிறோம். ஓத தெரியாதவர்கள் எத்தனை அளவு நாம் அந்த குர்ஆனை பார்த்து முடித்திருக்கிறோம். நாங்க வெட்கப்பட வேண்டாமா? ஒரு உணர்வு பெற வேண்டாமா? அன்பானவர்களே, குர்ஆனுக்காக நேரம் கொடுங்கள். உங்களோட நோன்பு பிரயோசனமாக கழிக்க வேண்டுமா? குர்ஆனுடைய நேரம் அதுதான் அளவு. சில ஆட்கள் சொல்றாங்க, இன்னும் குர்ஆன் ஓதி பழவை இல்லை, தாடி நரைச்சிருக்கிறது, வயது போயிருக்கிறது, பேர பிள்ளையும் கண்டிருக்கிறோம். வாழ்க்கையில வயது 20 30 40 50 60 70 வயசு போகுது. குர்ஆனை இதுக்கு பிறகு நாங்க என்னென்று படிக்கிறேன், குர்ஆனை இதுக்கு பிறகு என்னென்று விளங்குறது. அன்பானவர்களே, மஸ்ஜிதுகளில் குர்ஆனுக்கான ஒரு ஏற்பாடு செய்தால், ஒரு தஜ்வீத் வகுப்பு, ஒரு தஃப்சீர் வகுப்பை ஏற்பாடு செய்தால், எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, கழுத தேஞ்சி கட்டெரும்பா போன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கிரௌடு, அதுக்கு பிறகு தேஞ்சி தேஞ்சி பாடம் நடத்துகிற காரி சாப்பும் அதரத்தும் இன்னும் 2-3 பேர் தான் இருக்கணும். ஏற்பாடு செய்தால் எங்கட சமூகம் கொடுக்கின்ற உரிமைகள், அதற்கான முக்கியத்துவங்கள் ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ரொம்ப குறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஏற்பாடு செய்தாலும் முன்னேறாமல் எம் சமூகத்தினுடைய பின்னடைவு என்ன தெரியுமா? 70 வயசு அவருக்கு குர்ஆன் ஓத தெரியா, 50 வயசு குர்ஆன் ஓத தெரியாது. ஆனால் 20 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னால் கையில வந்த போன், மொபைல், ஃபேஸ்புக்ல சுத்தி வருவாரு, வாட்ஸ்அப்ல எங்கால பூந்துட்டு அங்கால வருவாரு. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆனை இன்னும் படிக்காமல் இருக்கிறார். கையில நேத்து இன்றைக்கு வந்து போனை ஆபரேட் பண்றதுக்கு தெரியும். நல்ல இவர் அதுல நல்ல knowledge இருக்கு, வேண்டிய ஒன்றை செய்வாரு. ஆனா குர்ஆனை படிச்சுக்கொள்ள இயல மாட்டேங்குது, கஷ்டம். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, ரமலானில் நீங்கள் குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம், ரமலானில் நீங்கள் குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியத்தின் அளவு உங்களோட வாழ்க்கையில எல்லா பக்கங்களிலும் விளையாண்டு கொண்டிருக்கிறது, எல்லா இடத்திலும் விளையாண்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆக குர்ஆனுக்காக நேரம் கொடுங்கள். ரமலான் சிறப்பானது என்பதற்கான ஆதாரம் என்ன தெரியுமா? நீங்கள் குர்ஆனோடு கொண்டுள்ள தொடர்பின் அளவுதான். எவ்வளவு நான் ஓதி இருக்கிறேன். ஓத தெரியாத குர்ஆனை பாருங்கள். குர்ஆனை பார்ப்பதற்கு நன்மை, குர்ஆனை தொடுவதற்கு நன்மை, குர்ஆனை சிந்திப்பதற்கு நன்மை, குர்ஆனை அமல் செய்வதற்கு நன்மை, குர்ஆனை தொட்டு மாறுவதற்கு நன்மை. யாரும் இதில் மாற்று கருத்து பேச இயலா. அன்பானவர்களே, குர்ஆன் மட்டும்தான் இந்த உலகத்தின் அல்லாஹ்வுடைய சிவத்தில் குர்ஆன் எங்களுடைய கையில் நழுவிக் கொண்டிருக்கின்ற சிஃபாத். அன்பானவர்களே, சூரா ஃபாத்திஹா 7 ஆயத்துகளை கொண்ட சூரா. அதை விடுங்களேன், சூரத்துல் இக்லாஸ் 3 ஆயத்துகளை கொண்ட சூரா. குர்ஆனில் ஆக சிறிய ஒரு சூரா. 1400 வருஷம் இறங்கிய அந்த 3 வசனமும் அன்பானவர்களே இன்று வரைக்கும் தஃசீர் எழுதுகிறார்கள். இன்று வரைக்கும் அந்த 3 வசனங்களுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூரத்துல் இக்லாஸுக்கு விளக்கம் எழுதுவதை நிப்பாட்டுங்க, இது போதும் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? சொல்ல முடியாது. மனித சிந்தனைக்கு அப்பால் பட்டது அது. எவ்வளவு விளக்கம் எழுதினாலும் அந்த 3 வசனங்களுக்கு 3000 கோடி வருஷம் விளக்கம் எழுதினாலும் அது முடியாது. அது அல்லாஹ்வுடைய கலாம். அன்பானவர்களே, அதனால தான் எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளம் நரகம் போவாது. எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளத்தை அல்லாஹ் சோதிக்க மாட்டான். சோதித்தாலும் அந்த சோதனையை வெற்றியாக்குவான். அன்பானவர்களே, ஆக
குர்ஆனுக்காக நேரம் கொடுங்கள். சென்ற நாட்கள் கழியட்டும். இதற்கு பிறகு ரமலானில் மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ரசூலுல்லாஹுக்கு ஓதி காட்டுவாங்க. நபி அவங்க கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நபி அவர்கள் ஓதி காட்டுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் யார்? ஒரு பள்ளி நிர்வாக தலைவரா, அல்லது ஒரு ஊரினுடைய தலைவரா, அல்லது ஒரு நாட்டின் தலைவரா? முஸ்லிம் சமூகத்தின் தலைவர் அவர். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களின் தலைவர். அவருக்கு நேரம் எடுத்து குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இருக்கிறது என்றால் நாங்கள் யார்? நம்ம என்ன பொறுப்பில் இருக்கிறோம்? நம்ம என்ன பொறுப்பை சுமந்திருக்கிறோம்? அன்பானவர்களே, நபி அவர்கள் எவ்வளவு பொறுப்பில் உடையவர்கள்! இந்த முழு உம்மத்துக்கும் பதில் சொல்லப்பட வேண்டியவர்கள். ரசூலுல்லாஹ்வே பொறுப்பில் இருந்தவர்களே, அவர்களுக்கு ரமலானில், அவர்களுடைய கடைசி ரமலானில் 2 ஜுசுகள் 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி கொடுக்க, அதனை கேட்க நேரம் இருந்தது என்றால், அன்பானவர்கள், நாங்கள் எம்மாத்திரம்? நாங்கள் என்ன பொறுப்பை சொல்றோம்? என்ன காரணத்தை சொல்ல போறோம்? அதனால் ரமலான் என்பது குர்ஆனுக்குரிய மாதம். குர்ஆனால் ரமலானை சிறப்பாக்குங்கள். அல்லாஹ்ட ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நரகத்திலிருந்து விடுதலையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அன்பானவர்களே, இந்த ரமலானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு அமல் இருக்கிறது. அந்த அமல் பாவ மன்னிப்பு தேடுவது. அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் தன்னகம் காட்டி பெருமை கொள்ளுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது என்றால், ஒரு அடியான் அவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹ் பெருமைப்படுகிறான். அல்லாஹ் பெருமைப்படுகிறான். அந்த பெருமையின் முடிவு என்ன தெரியுமா? அந்த பாவத்துக்குரிய மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நபி அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலான்ல மிக சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தா நான் என்ன துஆ செய்யணும்? அன்பானவர்களே, சந்தேகம் இல்லை, லைலத்துல் கத்ருடைய இரவில் கேட்கப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படி லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சா நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. என்ன துஆ செய்யணும்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅன்னா. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், என்னுடைய பாவத்தை மன்னி என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, 2 விஷயம் இருக்கிறது. ஒன்றிருக்கிறது மக்ஃபிரத், இன்னொன்று இருக்கிறது அஃபு. ஆயிஷா நாயகிக்கு நபி அவர்கள் படித்துக் கொடுத்த துஆ அஃப், மன்னிப்பு. மக்ஃபிரத் என்றாலும் மன்னிப்பு. இது 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மக்ஃபிரத் என்பது பாவத்தை மறைத்து மன்னிப்பு தருவது. அஃபு என்பது அல்லாஹ் அந்த பாவத்தை இல்லாமலாக்கி மன்னிப்பு தருவது. ஆயிஷா நாயிட்ட நபி அவங்க சொன்னாங்க, பாவத்தை இல்லாமலாக்கி மன்னிப்பவனே, பாவத்தை இல்லாமலாக்கி மன்னிப்பை விரும்புபவனே, பாவத்தை இல்லாமலாக்கி எனக்கு மன்னிப்பு தா என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, ஏன் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட ஏன் மக்ஃபிரத்தை கேட்கணும்? அதுவும் ரமலானில் ஏன் அதை விசேஷமாக செய்யணும்? நான் குர்ஆன் ஓதுவதை ரமலானில் விசேஷமாக செய்யுங்கள் என்று சொன்னதுக்கான காரணம் சிலதை சொன்னேன். இது மாதிரி ஏன் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை, அஃபுவை நாம் கேட்க வேண்டும் என்றால், அன்பானவர்களே, பாவத்தின் விளைவுகள் ரமலான் அல்லாத காலத்தில் நாம் அந்த பாவத்தின் விளைவுகளில் பீடிக்கப்படாமல் இருப்பதற்கு. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்தாரே, அவங்ககிட்ட கேட்டாங்க, நான் பாவம் செய்கிறேன் தான், பாவம் செய்கிறேன், கண்ணால, காதால, உடல் உறுப்புகளால், சிந்தனைகளால் பாவங்கள் நடக்கிறது. ஆனா அல்லாஹ் தண்டிக்கிறான் இல்லையே, தண்டனை ஒன்றும் இல்லை, எந்த தண்டனையும் வர இல்லை. அப்படின்னா என்ன காரணம் சொன்னாங்க ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ். இல்ல, அப்படி இருக்காது.
கேட்டாங்க, அமல் இபாதத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பாவம் செய்வதற்கு முன்னால் நீ செய்து கொண்டிருந்த ஏதாவது பாவம் செய்ததன் பின்னால் விளங்குகிறதா? சொன்னாங்க, ஆமா, இரவு நேர தொழுகை தவறுகிறது. இரவு நேர தொழுகை தவறுகிறது. ஐங்கால தொழுகை அல்ல, ஃபர்லான அமல்கள் அல்ல, இரவு நேர தொழுகைகள் தவறுகிறது. சொன்னாங்க, பாவத்தில் ஒரு பாவம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் தண்டிக்கும் விதத்தில் மிக முக்கியமான ஒரு விதம் என்ன தெரியுமா? அமல் இபாதத்துகள்ல ஆசை வராது. பாவத்தினுடைய அகோரம் பாங்கு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, பள்ளிக்குள்ள இருப்போம், பள்ளியை சுத்தி இருப்போம், காதுக்குள்ள உள்ள குருத்து வெடிக்கும், அதான் சத்தம் கேட்கும், உள்ளத்தில் உணர்வு வருமா? பள்ளியில போயிட்டு தொழுதுருவோம், அந்த தொழுகையை நிறைவேற்றிடுவோம், கொஞ்சம் சுணங்கியும் தொழலாம் தானே, புறமும் நிறைவேற்ற முடியுமே. அன்பானவர்களே, நான் கேட்கிறேன், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் ஏதோ ஒரு காட்சிக்காக, ஒரு விளையாட்டுக்காக இரவுகளில் பகல்களில் நேரம் கொடுக்க முடிந்த நாங்கள் இபாதத்தில் 1 மணித்தியாலம் இரவுல, ஒரு 3 மணித்தியாலம் இரவுல, பொதுவாக குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்தில் நேரம் கொடுக்க எங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்கிறதா? ஆசைப்படுதா? ஒரு இன்பம் வருதா? எங்களுக்கு தெரியும், வியாபாரம் செய்தால் பணம் கிடைக்கும், அந்த தொழில, அந்த குடுக்கல் வாங்கல, அந்த பிசினஸ் செய்தால் லாபம் கிடைக்கும் தெரியுது. வெயில் இல்ல, மழை இல்ல, கஷ்டம் பார்க்க இல்ல, சிரமத்தை பார்க்க இல்ல, எவ்வளவு முயற்சி செய்ய இயலுமோ அதை முயற்சி செஞ்சு அதை பெற்றுக்கொள்றோம், லாபம் கண்ணுக்கு விளங்குது. அன்பானவர்களே, நான் கேட்கிறேன், இபாதத்தில் அந்த இன்பம் வருதா? இபாதத்தில் அந்த ஆசை வருதா? எப்ப ஆசை வர இல்லையோ, அந்த இன்பம் வர இல்லையோ, உங்களோட பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறார். இந்த ஜும்மாவோட இருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களோட உள்ளத்துல கையை வச்சு பாருங்க, அமல் இபாதத்தில் ஆசை இருக்கிறதா? குர்ஆன் ஓதுறதுல ஒரு இன்பம் இருக்குதா? தொழுகிறதுல ஒரு இன்பம் இருக்குதா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா, அந்த இரவு, ஆயிஷா நாயகிக்குரிய ஒரு இரவு கேட்டாங்க, என்னைய கொஞ்சம் அமல் செய்யறதுக்கு இடம் தாரீங்களா? அனுமதி கொடுத்தார்கள். நீண்ட விசாலமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டினாங்க. தக்பீரை கட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதது 2 ரக்காத். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி அவங்க தொழுதது 2 ரக்காத். தொழுறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபுஹ் தொழுகைக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் அழுது 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 தொழுது கொண்டிருக்கிறார்கள். தாடி நனைந்தது, நபி அவங்க இருந்த தொழுத முஸல்லா நனைந்தது, அந்த இடம் நனைந்தது. நபி அவங்க விம்மி விம்மி அழுது அழுது தொழுகிறார்கள். கால் 2ம் வீங்குது. அன்பானவர்களே, ஏன் நபி அவங்க இப்படி தொழணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 2 காலும் உங்களோட கால் வீங்கி இருக்குது, அழுது அழுது தாடி எல்லாம் நினைச்சிருக்குது, என்ன யா ரசூலல்லாஹ், முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நீங்க. அன்பானவர்களே, சொர்க்கம் வாஜிப் அல்ல, சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வை தேடிக் கொண்டிருக்கிறது, ஏன் நீங்க இப்படி தொழணும்? சொன்னாங்க நபி அவங்க, அல்லாஹ்க்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா? அன்பானவர்களே, நன்றி என்பது அது இன்பத்தில் உருவாக வேண்டியது, சந்தோஷத்தில் உருவாக வேண்டியது. நாம் இபாதத் செய்கிறோம், என்ன வகையில் இபாதத் செய்கிறோம்? அன்பானவர்களே, என் போன்றவர்களுக்கு சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, ருக்கூல ஓதுற துஆ தெரியாது, சுஜூதுல ஓதுற துஆ தெரியாது, அல்லாஹ்ட்ட அழகான முறையில் பாவ மன்னிப்பு தேட தெரியாது. என்ன இன்பத்தில் தொழுகிறோம்? அன்பானவர்களே, இந்த இடத்துல எப்படியோ தெரியாது, சில இடங்கள்ல தராவிஹ் தொழுகிறதுக்கு ஆம்பளைகள் இல்லை, பொம்பளைக்கு மட்டும்தான் தராவிஹ் கடமை. உங்களோட ஊர்ல என்ன ஹாலாத்துன்னு எனக்கு தெரியா? ஏன் இன்பம் இல்லை? பள்ளிக்கு பக்கத்தில் இருப்பாரு, இரவுல இப்ப எங்கட சமூகத்தில் வந்து பெரிய சீர்கேடு, நோன்பு காலங்களில் ராவுல விளையாட்டு, இரவுல விளையாட்டு. ஏண்டா சவுதிக்காரன் அப்படித்தான் செய்யறானா? அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இபாதத்துகளில் இன்பம் இல்லையா?
உங்களுடைய பாவத்தால் அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான். ஒரு இமாமிடத்தில் ஒருவர் வந்தார். நான் பாவம் செய்கிறேன், ஆனால் தண்டனை கிடைக்க மாட்டிருக்கிறதே. அந்த இமாம் விளக்கம் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? நீ ஒரு பாவம் செய்கிறாய், அந்த பாவத்தை திரும்ப செய்கிறாய் என்றால் உனக்கு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அந்த பாவத்தை செய்ததன் பின்னால் திரும்பவும் அந்த பாவத்தை நீ செய்கிறாய் என்றால் அல்லாஹ் முதல் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இரண்டாவது முறையும் அந்த பாவத்தை செய்ய வைத்திருக்கிறான். தௌபாவின் வாசல் அவனுக்கு திறக்காதே. அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்க மாட்டான். பாவத்திலிருந்து நாம் தூரமாக வேண்டும். அன்பானவர்களே, பாவத்திலிருந்து நாம் விலக வேண்டும். சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, உள்ளத்தில் பாரமாக இருக்கிறது. சில நேரம் நம்முடைய உள்ளத்தில் என்னன்னு தெரியாத ஒரு கவலை, பாரமாக இருக்கும் உள்ளம், என்னன்னு தெரியாது, பிச்சு வீசுற மாதிரி இருக்கும். உள்ளத்தில் சரியான கவலையை சுமப்போம். பெரிய மேதை இவங்க சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் வந்து கேட்டாங்க, இப்படி உள்ளம் பாரமாக இருக்கிறது என்ன காரணம்? சொன்னாங்க, நீ ஒரு பாவத்தை ஆசைப்பட்டிருந்தாய், நீ ஒரு பாவத்தை ஆசைப்பட்டிருப்பாய், ஆனால் அந்த பாவத்தை நீ செய்திருக்க மாட்டாய். ஒரு பாவத்தை ஆசைப்பட்டாய், அந்த பாவத்தை நீ செய்யவில்லை. அந்த பாவத்தின் ஆசை உள்ளத்தில் வந்ததினால் உள்ளத்துக்குரிய தண்டனை கவலையை சுமந்திருக்கிறது அந்த உள்ளம். அன்பானவர்களே, என் போன்றவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது, இந்த ரமலானில் எடுக்க வேண்டிய பயிற்சி என்ன தெரியுமா? பாவத்தில் இருந்து தூரமாக பழக வேண்டும். இந்த மைதானத்தில் அதை பழக வேண்டும். அதுக்குத்தான் இந்த மக்ஃபிரத். அன்பானவர்களே, பாவங்களிலும் சிலது இருக்கிறது, சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுறோம். சில பாவங்கள் எங்களை மட்டும் பாதிக்கும். அமல்ல ஆசை இருக்காது, அது எங்களுக்கு மட்டும். தௌபா செய்ய விருப்பம் இல்லை, அது எங்களுக்கு மட்டும். அமல் செய்ய இன்பம் இல்லை, அது எங்களுக்கு மட்டும். ஆனால் இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பாவத்தை செய்தால் பாவமே செய்யாத உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பாவத்தோடு சம்பந்தப்படாத உங்கள் மனைவியை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பாவம் என்னவென்று தெரியாத உங்களுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பாவத்தோடு சம்பந்தமே இல்லாத உங்கள் ஊரார்களை அல்லாஹ் தண்டிப்பான். அந்த பாவத்தோடு சம்பந்தம் இல்லாத அந்த சமூகத்தை அல்லாஹ் தண்டிப்பான். கதையாக சொல்லவில்லை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, ஒரு சமூகத்தை அழித்த வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. ஆத் சமூத் கூட்டம், அவர்கள் செய்த பாவம் ஒரு சமூகம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் செய்த பாவம் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரண்டாம் தந்தை என்று ஒரு பேர் இருக்கிறது அல்லவா? அந்த கப்பலில் இருந்து முழு புது உலகமே உருவானது. அந்த நேரம் கப்பல்ல இருந்த ஆட்களை தவிர இந்த உலகத்தில் இருந்த எல்லாரையும் அல்லாஹ் அழித்தார். பாவத்தின் விளைவு எங்களை மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் சாடும். அன்பானவர்களே, அது விரிவான விளக்கம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், ஆலிம்களிடத்தில் அதனை சென்று படியுங்கள். நான் செய்யும் பாவத்தினால் என் சமூகம், என் குடும்பம், என் உறவுகள் சாடப்படும் என்றால் அந்த பாவத்தின் அகோரத்தை நாம் உணர வேண்டுமா இல்லையா? அன்பானவர்களே, ஆக பாவத்திலிருந்து மன்னிப்பு தேடுவது இந்த காலத்தில் தான். அழுக வரணும். எங்களுக்கு அழுக வார இல்லை. அல்லாஹ்ட்ட வாயால சொல்லுவோம், யா அல்லாஹ் பாவத்தை மன்னிட்டு சொல்லுவோம், நரகத்திலிருந்து விடுதலை கேட்போம். ஆனா அழுக வருதில்லை, மனசுல அந்த உள்ளத்திலிருந்து வருதில்லை. காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை நாம் பாவம் என்றே உணராமல் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறோம். அதனை விடுவோம் என்ற நம்பிக்கை இல்லாமல், உறுதி இல்லாமல் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறோம். அந்த பாவத்தின் அகோரத்தின் பிரம்மாண்டம் தெரியாமல் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுகிறோம். அந்த பாவத்திற்காக வேண்டி நாம் அனுபவித்த வேதனை தெரியாமல் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறோம். ஒரு காலமும் அழுகை வராது. அன்பானவர்களே, அதனால
எங்களோட நோன்பை சிறப்பாக்குவதற்காக, பயிற்சி எடுப்பதற்காக இந்த காலத்தை பாவ மன்னிப்புக்குரிய காலமாக மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது. இந்த 3 விடயமும் ரமலானுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி விசேஷமாக செய்த அமல். முதலாவது குர்ஆன் திலாவத், இரண்டாவது பாவ மன்னிப்பு. அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது. கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் அடையாளப்படுத்திய மூன்றாவது விடயம் தர்மம், ஜகாத். உங்களுடைய உடலால், பொருளால், சிந்தனையால், வார்த்தைகளால் நீங்கள் செய்ய வேண்டிய தர்மம் பற்றி நபி அவர்கள் மிக முக்கிய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். தர்மம் என்பது இருப்பதை கொடுப்பதல்ல, விருப்பத்தோடு நாம் கொடுக்க வேண்டியவை. எங்களோட உள்ளத்தால் அதை கொடுக்கணும். அல்லாஹ்க்கு தேவை அளவில்லை, அல்லாஹ்வுக்கு தேவை அளவு இல்லை. அல்லாஹ்வுக்கு தேவை எது தெரியுமா? உள்ளம். எவ்வளவு கொடுக்குறன்றது இல்லை, என்ன எண்ணத்தோட கொடுக்கிறோம், என்ன நிலைப்பாட்டோடு நாம் கொடுக்கிறோம். இந்த தன்மை உருவாகணும். அன்பானவர்களே, அதில் ஜகாத் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அதற்கு அளவு இருக்கிறது. எந்த பொருளில் கொடுக்க வேண்டும் என்ற நிர்ணயம் இருக்கிறது. அதற்கான காலம் இருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவிருக்கிறது. எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும் என்ற முடிவிருக்கிறது. இதை எல்லாம் கவனித்து எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையும் இருக்கிறது. அதன்படி கொடுத்தால் தான் ஜகாத் நிறைவேறும். சில ஆட்கள், எங்கள் ஆட்கள் என்ன செய்கிறாங்கண்டா, 100 ரூபா தாளை, 500 ரூபாய் தாள்களை, 1000 ரூபாய் தாள்களை மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள். வரவங்க போறவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாங்க. அன்பானவர்களே, இதற்கு பெயர் ஜகாத் அல்ல. இது தர்மமாக இருக்கலாம், உங்களுடைய நன்மையை கூட்டலாம், உங்களுடைய கடமையை நிறைவேற்றாது. அதனால் ஜகாத் என்பது யாருக்கு, எவ்வளவு, எந்த பொருளில், என்ன முறையில், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதை உலமாக்களை நாடி உங்களுடைய ஜகாத்தை கணக்கு பார்த்து அதனை நிறைவேற்றுங்கள். அன்பானவர்களே, நான் சொல்ல வருகின்ற விடயம் தர்மம். தர்மம் என்பது அல்லாஹ் பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஜகாத்தை சதக்காவை வைத்திருக்கிறான். அல்லாஹ்க்கு தேவை அந்த உள்ளம், அந்த எண்ணம் வரணும் உள்ளத்தில். நான் என்னதை நான் கொடுக்க போகிறேன், என்னதை செலவழிக்கணும். நபி அவங்க ரமலானுடைய காலம் வந்தா மிக வேகமாக இருப்பார்கள். ரமலானுடைய காலத்தில் மிக வேகமாக செலவழிப்பார்கள். சிலாக்க ஊருக்கெல்லாம் செலவழிப்பாரு. குடும்பத்தில் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அன்றன்றாடம் சாப்பாடு இல்லாதவர்கள் இருப்பார்கள். ஒரு ஊரில் நடந்த விஷயம், நான் ஜும்மாவுக்கு போன நேரம், அன்பானவர்களே, இஃப்தாருக்கு கஞ்சி வேங்க வந்தவங்க கொஞ்சம் கூட வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? அது இஃப்தாருக்கு அல்ல, அன்பானவர்களே, சஹருக்குள்ள உணவாக அந்த கஞ்சை வேங்குகிறார்கள். இது ஒரு ஊர்ல நடந்த உண்மை விஷயம். அந்த ஊர்ல பணக்காரர்களும் இருந்தார்கள். இதை பேச சொல்லி, அந்த விடயத்தை ஞாபகப்படுத்த சொல்லி சொன்ன விடயம். அன்பானவர்களே, அதனால எங்களுடைய உறவுகளை கவனியுங்கள், தர்மம் கொடுங்கள். அளவு பார்த்து, கணக்கு பார்த்து அப்படி இல்லை. உங்களால் என்ன ஏழுமோ அதை அல்லாஹ்வுக்காக முன்வந்து செய்ய வாருங்கள். தேவைகளை கவனியுங்கள், பொது தேவைகளை உணருங்கள். ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுங்கள். அன்பானவர்களே, குறிப்பாக ஊர் என்று வருகின்ற பொழுது, ஒரு மஹல்லா என்று வருகின்ற பொழுது, மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், அந்த உலமாக்கள், அவர்களுடைய விடயங்கள் கவனம் செலுத்துங்கள். ரமலானுடைய காலம், அந்த குர்ஆனை சிறப்புப்படுத்துகின்றதனுடைய நிமித்தம், அதற்காக நாம் செய்கின்ற உதவிகள். உங்களுடைய மஸ்ஜிதில் கட்டுமான பணி நடக்கிறது, மதரசாக்கான ஏற்பாடு, தொழுகைக்கான ஏற்பாடு, பெண்களுக்கான விசேஷ ஏற்பாடு. அன்பானவர்களே, உங்களுடைய தர்மங்களை அங்கு நீங்கள் காட்டலாம். அதற்கான வழிவகுப்புகளை நிர்வாகம் செய்து வைத்திருக்கிறது. உங்களுடைய மஸ்ஜித், நீங்கள் வாழுகின்ற பகுதிகளில் உள்ள மஸ்ஜிதுகள், இமாம்கள், முஅத்தின்கள் இருப்பார்கள். விசேஷமாக இந்த ரமலானுடைய காலம் அவர்களுடைய ஹிதுமத் கூடிய காலம். அப்ப அதற்காக எங்களுடைய தேவைப்பாடு என்ன, அதை நாம் உணர்ந்து அந்த தர்மங்களை வழங்க வேண்டும், அவைகளை நாம் கொடுக்க வேண்டும்.
குறிப்பாக எங்களுடைய ஊரில் நிரந்தர நோயாளிகள் இருப்பார்கள், நிரந்தர நோயாளிகள் இருப்பார்கள், காலகாலமாக நோயோடு இருப்பவர்கள் இருப்பார்கள். அன்பானவர்களே, அவர்களை கவனிக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தில் ஊரில் அதிகமான பிள்ளைகள் பாடசாலைகளில் மதரசாக்களில் இருக்கின்ற குடும்பங்கள் இருப்பார்கள். அந்த தகப்பன் ஒரு சின்ன தொழில் செய்வாரே, ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பாரே, அந்த குடும்பங்கள் குறிப்பாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியவர்களே. நாம் ஒரு சிலர்களை நான் சொன்னேன், உங்களோட ஊர்ல எது அவசிய தேவை எப்படி என்பதை உணருங்கள். உங்களால் முடியுமானதை செய்யுங்கள், முடியுமானதை செய்யுங்கள், திட்டம் போடுங்கள். நபி அவர்கள் ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது செலவழிப்பாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நோன்புல சந்திக்க இரவில் வருவார்கள். அதனால இமாம்கள் சொல்றாங்க, உங்களுடைய தர்மத்தை ரமலானுடைய காலத்தில் இரவில் அமைத்துக் கொள்ளுங்கள், அது சாலச் சிறந்தது என்கிறார்கள். அன்பானவர்களே, ஆக ரமலானில் இவைகளை நாம் கடைபிடித்தால் ரமலானை அழகுபடுத்தலாம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம், நரகத்திலிருந்து இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். ரமலானை அழகுபடுத்துங்கள். போனது போகட்டும், இந்த ரமலானில் இப்ப முடிவெடுங்க, குர்ஆனை நான் ஓதி முடிக்க வேண்டும், அல்லது பார்த்து முடிக்க வேண்டும், அல்லது நான் தொட்டு முடிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஓத தெரியாதா? எடுத்து வச்சு குர்ஆனை பாருங்க. குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரம், இரவுடைய நேரத்தில் பாருங்கள். பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் துஆவில் அதிக நேரத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு தேடுங்கள். தர்மம் உங்களுடைய சொத்துக்களிலிருந்து அழகான முறையில் கொடுங்கள். வல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அழகான முறையில் இந்த ரமலானை கழிக்கின்ற வாய்ப்பை தந்தர் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தரு புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளோ தவறுகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் செஞ்சாலும் உன்னுடைய அடிமைகள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ், ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் மக்ஃபிரத்துக்கு சொந்தமான காலம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. பாவங்களிலிருந்து எங்களை சுத்தப்படுத்திடு. யா அல்லாஹ், அமல் இபாதத்தில் ஆசையை தா ரஹ்மானே, அமல் இபாதத்தில் இன்பத்தை தா ரஹ்மானே. உன்னுடைய தக்வாவை, பயத்தை எங்களோட உள்ளத்தில் தா. யா அல்லாஹ், எல்லா விஷயத்திலும் உன்னுடைய தக்வாவை முற்படுத்த தௌஃபீக் செஞ்சிடு. யா அல்லாஹ், முன்னு நினைவுகளையும் சீராக்கிட ரஹ்மானே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறாய். யா அல்லாஹ், முழு தேவைகளையும் நிறைவேற்றி தந்தர் புரிவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த புனித ரமலானுடைய காலத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ், அமல் இபாதத்தில் இன்பத்தை தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அமல் இபாதத்தில் ஆசையை தா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்காக அழும் பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், உனக்காக அழும் சந்தர்ப்பத்தை தா. யா அல்லாஹ், யார்ட்டையும் கை நீட்ட வைத்திடாத. யா அல்லாஹ், யார்ட்டையும் எங்களை தேவையாக்கி விடாத. யா அல்லாஹ், முழு தேவைகளையும் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜிதுகள் உள்ளத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், நியத்துகள், எண்ணங்கள் இருக்கிறது. யா அல்லாஹ், ரஹ்மானே, அனைத்துக்கும் சொந்தக்காரன் நீ. யா அல்லாஹ், அந்த தேவைகளையும் எண்ணங்களையும் உருவாக்கியவன் நீ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எது சிறந்தது என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய். யா அல்லாஹ், முழு தேவைகளையும் நிறைவேற்றி தந்திடு. யா அல்லாஹ், தொழில் துறவுகளில் பரக்கத்தை தந்திடு. யா அல்லாஹ், அபிவிருத்தியை தந்திடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹஜ்ஜுகள், உம்ராக்கள், ஜகாத்துகள் கொடுக்கும் வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் ஆமாக்கி நசீபாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள், ஆலிம்களாக எங்களை உருவாக்கி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துடு. யா அல்லாஹ், தீனுக்காக எங்களோட பிள்ளைகளை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. பிள்ளை பாக்கியங்கள் எங்களுக்கு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களோட பிள்ளைகள் ஆலிம்கள், ஹாஃபில்கள், தாய்கள், ஹக்கானவர்களாக உருவாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த உலகத்துக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமானவர்கள் ஆக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முன்னுள் நன்மைகளையும் ஷீராக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களை விட நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. இந்த ரமலானுடைய காலத்தில் கேட்கிறோம். யா அல்லாஹ், அனைத்து நலவுகளையும் எங்கள்கிட்ட ஒன்று சேர்த்துடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அனைத்து கெடுதிகளிலிருந்தும் பாதுகாப்பு தந்திடு ரஹ்மானே. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.